இந்த பதிவு 10ஆம் வகுப்பு தமிழ் திருப்புதல் எல்லா எக்ஸாமுக்குமே 10th புக் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதுலேருந்து கேள்வி இல்லாமல் எந்த எக்ஸாமுமே இல்லை. டிஎன்பிசியாக இருக்கட்டும், பிஇஓவாக இருக்கட்டும், டீச்சர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதிலேருந்து 45லேருந்து 65% கொஷின் வந்து இந்த புக்கிலேருந்து வருது. அதனால இந்த புக்கை லாஸ்ட் மினிட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இயலாக ரிவைஸ் பண்ணியிருக்கேன். நான் ரிவைஸ் பண்ணதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பயன்பட்டது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 8 இயல் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது 9வது இயல் ரிவைஸ் பண்ண போகிறோம். இயல் 9ல் ஜெயகாந்தன் நினைவு இதழ் வந்து உரைநடையாக கொடுத்துருக்காங்க. செய்யுள் வந்து சித்தாளு, தேம்பாவணி, ஒருவன் இருக்கிறான்ங்கிறது துணைப்பாடம், இலக்கணம் வந்து அணிகள், திருக்குறள் டிஃபால்ட்டாக இருக்கும். இது ஜெயகாந்தனோட நினைவு இதழை உரைநடையாக கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி பேட்டி கொடுத்தது, அவரோட சில முன்னுரைகள், அவரோட ஒரே ஒரு கதை, இது எல்லாமே எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின ஒரு படிக்கிற ஆர்வம் வரணும் 10th படிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நூல்வெளி ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்திங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்க தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதையும் இதில் இருக்குது. எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு கட்டுரை, அதை தொகுத்து யுகசந்தின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிறதும் அவரோட ஒரு சிறுகதை தான் அது. ஓகேங்களா. அவர் காலத்தில் சிக்கல் சார்ந்த தீர்ப்புகளை சொல்ல அவர் எப்போவுமே தவறுனதில்லை. அவரோட நடவடிக்கை, படைப்பு எல்லாமே வந்து உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையாகவே இருந்துச்சு. மக்களோட மக்களாக சேர்ந்து அதுக்கான மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எல்லா கதையிலையுமே. அதனால தான் அவருக்கு வந்து சிறுகதை மன்னன்னு பட்டம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சிறுகதை மன்னன் யாருன்னா ஜெயகாந்தன். இவரோட புதினங்கள், கட்டுரைகள், கவிதைகளை படைச்சிருக்காரு. அதில் சில இதை வந்து திரைப்படமாகவும் எடுத்திருக்காரு. தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் இவர் இருந்திருக்காரு. சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது எல்லாமே பெற்றிருக்காரு. அந்த விருதை பற்றி பார்க்கலாம். ஜெயகாந்தனுக்கு உன்னை மாதிரி ஒருத்தன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் விருது கொடுத்தாங்க. குடியரசுத் தலைவர் ஒருத்தர் தானே, அதனால் இந்த இதுக்கு வந்து ஒருவன் அப்படிங்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உன்னை போல் ஒருவனுங்கிறது திரைப்படமாக வந்துச்சு. சாகித்ய அகாடமி வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க. சோவியத் நாட்டு விருது வந்து சோவியத் வந்து இமயத்துக்கு அப்பால் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயத்துக்கு அப்பாலுங்கிற கதைக்காக வந்து நூலுக்காக வந்து சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, தாமரை திரு விருதும் வாங்கியிருக்காரு. ஜெயகாந்தன் பற்றி அசோகமித்திரன் சொல்கிறது பாருங்கள். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறியதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது, அதாவது ஆப்போசிட்டு, நெகட்டிவ் அந்த மாதிரி சொல்லலாம். அதனால தான் அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெற முடியாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அசோகமித்திரன். இவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு, எந்த பாத்திரத்தை படைத்தாலும் அதோட சிறப்பு அம்சத்தை ரொம்ப அழகாக விளக்கி சொல்லுவார் அப்படின்னு அசோகமித்திரன் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து தீபம் இதழ் வந்து கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்து, புது விளக்கம், ஆழம், கணம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலையையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் விலைக்கு ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செல்லப்பன் சொல்லியிருக்காரு. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை அப்படின்னு சொன்னது செல்லப்பன். இவர் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞான செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள் தான் ஜெயகாந்தன் என்று செம்மாந்த தமிழின் சிறப்பான அடையாளங்கள். படிக்காத மேதை என்று குறிப்பிடும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ், இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத், பிரெஞ்சு இலக்கியங்களையும் தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர். வாழ்க்கையை படித்தவர், அதை படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லப்பன் சொன்னது பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி படிக்காமல் போயிடாதீங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க கேள்வி கேட்டுருவாங்க. அதனால் படிச்சுக்கோங்க. சிறுகதை தொகுப்பு பார்த்திங்கன்னா குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். குரு கிட்ட போயிட்டு யுகமாக நின்று ஒரு பிடி சோறை வாங்கணும். ஒரு பிடி சோறை வாங்கினாலும் உண்மையாக இருக்கும்போது அது சுடும். அந்த சாதம் வந்து இனிப்பும் கரிப்புமாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தேவன் வருவாரான்னு பார்த்து
புதுமைக்காக காத்திருப்போம், புதிய வார்ப்புக்காக காத்திருப்போம். குருக்கிட்ட போய் யுக யுகமாக நின்று ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிடும்போது உண்மை சுடும், அது இனிப்பும் கருப்புமாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தேவன் வருவாரான்னு பார்த்து புதிய வார்ப்பை தேடுவோம் அப்படின்னு ஒரு சிறுகதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரளயம் பார்த்திங்கன்னா குறும்புதினத்தில் பிரளயம் ஃபஸ்ட்டு. அடுத்து கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாள். இதெல்லாம் வந்து குறும்புதினங்கள். பிரளயம் வரும்போது கைவிலங்கு போட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போ ரிஷி வந்து உபதேசம் பண்ணார். அப்போ அழுதாங்க. அழுததுனால கருணை கிடச்சி அந்த கைவிலங்கு உடஞ்சி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரளயம் வரும்போது கைவிலங்கு போட்டிருந்தோம். ரிஷி வந்து உபதேசம் பண்ணார். அதனால் உபதேசத்தை கேட்டு அழுததுனால கருணை வந்து கைவிலங்கு சென்றதுனால சினிமாவுக்கு போனோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புதினங்கள். இது ரெண்டுத்தையும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தில் வராதது தான் வந்து புதினங்கள் அப்படிங்கிற ஞாபகத்தில் இருக்கும். இது இல்லாமல் நிறைய இருக்குது, இதில் முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. புதினங்கள்: பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னைப்போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இதையும் கதையாக கூட ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து மொழிபெயர்க்கப்பட்டவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிற பிரெஞ்சு மொழியில் வந்த கவிதை, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியோட வாழ்க்கை வரலாற்றை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிற பெயரில். ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்னு முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறையும் எழுதியிருக்காரு. ஒரு கதாசிரியரின் கதை யாரோடது? முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு. எந்தெந்த கதையெல்லாம் வந்து திரைப்படமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு, படமும் எடுத்திருக்காங்க. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், நாடகம் படமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊருக்கு 100 பேர் போய் படம் பார்ப்பாங்க, உன்னைப்போல் ஒருவன் படமாக இருக்குது. யாருக்காக அழுதான் அப்படிங்கிறதும் படமாக இருக்குது. பாரிஸுக்கு போ அப்படிங்கிற புதினத்தோட முன்னுரையில் இந்த மாதிரி எழுதியிருப்பார், ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் அப்படின்னு சொல்லி. நீங்கள் கதை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் அப்படின்னு எழுதியிருப்பார். அடுத்து வந்து இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றின பாடல் ஒன்று பாடியிருக்காங்க. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இது வந்து ஜெயகாந்தன் பாடின பாட்டு, பட்டுக்கோட்டை பற்றின பாட்டு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றின பாடல் இது. ஜெயகாந்தன் கிட்டேயே கேள்வி கேட்டிருக்காங்க. சிறுகதை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே, இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கம் என்ன? ரொம்ப திறமையாக தனித்தன்மையாக எழுதுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நுணுக்கமா? அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை. என் மனதால், புத்தியால், உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதினதில்லை. என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளே. என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கும் அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே அப்படின்னு சொல்கிறாரு. எழுத்தாளனுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது என்ன? மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளே. அடுத்து சுதந்திர இந்தியாவோட மகத்தான சாதனையும் மிகப்பெரிய சவாலும் என்னன்னு கேட்குறாங்க. மகத்தான சாதனை சுதந்திரத்தை வாங்கினது, சவால் வந்து அதை பேணி காக்கிறது. ரெண்டுமே சேம் தான். சுதந்திரத்தை பேணி காக்கிறதும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கிறதும் மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயதிலும் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகின் போக்கு, இவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், இன்ட்ரொடக்ஷனில் வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்து கொள்கிறோம். தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றி தான். ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் நிறையவே சம்பவித்தன. இதை படிச்சிங்கன்னா வெற்றியாக தோல்வியான்னு உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்துக்கு போனேன், அங்கே நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். தோல்வியோ வெற்றியோ எப்படியோ கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் பண்ணிடுவார். தனக்கிட்ட இருந்த காசை, அந்த காசு இந்த காசு தான் அப்படின்னு தெரியாமல் அதிகமாக காசை போட்டுருவார். அதனால ட்ரெயினில் போகாமல் நடந்தே போவார். கடைசியில் பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அன்னைக்கு அவர் ஏறி இருந்தாருன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். அவர் ஏறலை. காரணம், நான் வந்து தர்மம் போடுங்க. சில வருஷங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி அறிந்திருப்பீர்கள். அன்று நான் போக இருந்து தவறவிட்ட ரயில் தான் அது. அவர் வந்து அந்த தர்மம் பண்ணதுனால கையில் காசு இல்லாமல் அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே போயிருப்பார். அதனால வந்து நான் தர்மம் பண்ணதுனால தான் அந்த ட்ரெயினில் ஏறல, தர்மம் காத்ததா அப்படின்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுதான் இந்த கதையோட பேரே, தர்க்கத்திற்கு அப்பால். யாருன்னா ஜெயகாந்தன் எழுதுறது, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது.
அவ்வளோதான் வந்து ஜெயகாந்தனை பற்றினது. சோவியத் நாட்டு விருது வந்து இமயத்துக்கு அப்பால், சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து சாகித்ய அகாடமி. அடுத்து வந்து சித்தாளு நாகூர் ரூமி எழுதினது நூல்வெளி பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் வந்து முகமது ரஃபிங்கிற இயற்பெயர் கொண்ட நாகூர் ரமி தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கினார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளிவந்திருக்கணும். இது எல்லாமே வந்து புக்கு பேர். மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் தான் எனக்கு தெரியுது. எல்லாமே வந்து இதழ்கள். அதிலலாம் இவர் எழுதியிருக்காரு. யார்? நாகூர் ரூமி எழுதியிருக்காரு. அடுத்து இவரோட படைப்புகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நதிக்கு கால் இல்லை, 7வது சுவை இல்லை, சொல்லாத சொல்லும் இல்லை, இல்லாத ஒன்றெல்லாம் இவர் செஞ்சுருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கவிதை தொகுதிகள் வெளிவந்திருக்கு. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள்லாம் வந்திருக்கு. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைச்சிருக்காரு. ஒரு நாவல் கப்பலுக்கு போன மச்சான், முகமது ரஃபிங்கிற நாகூர் ரூமியோடது. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் இவர் கணையாளியில் எழுதியிருக்காரு. பாடல் நல்லாயிருக்கும். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான். எப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு, தலைகணமே வாழ்வாக ஆகிப்போனது இவளுக்கு. அது பாட்டு படிக்கும்போது இதை பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சு. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும். அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுவைகள் செங்கற்கள் அறியாது. நம்மள தான் சொல்கிறாங்க செங்கற்கள்னு. அடுத்து தேம்பாவணி வீரமாமுனிவர். தேம்பாவணி நூலோட ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். இதை வந்து 2 வகையாக பொருள் கொள்கிறாங்க. தேம்பா அணி அப்படின்னு 2ஆக பிரிஞ்சுதுன்னா வாடாத மாலை, 3ஆக பிரிஞ்சுதுன்னா இனிய பாடல்களின் தொகுப்பு. ஓகேவா? தேன்பா அணி இனிய பாடல்களின் தொகுப்புன்னு அர்த்தம். இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு ஏற்கனவே கேட்டாங்க. சூசையப்பர் என்னும் யோசப்பெனை, அவரோட இன்னொரு பலமன்னு சொல்லுவாங்க. பாட்டுடைய தலைவனாக கொண்டு தான் தேம்பாவணி பாடப்பட்டது. சூசையப்பர் தான் வந்து பாட்டுடைய தலைவர். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கூட நல்லா படிச்சுக்கோங்க. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலம் 3615 பாடல்களை கொண்டது. இதோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டது நம்ம வீரமாமுனிவர் தான். அது பேர் சதுரகராதி. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண விளக்கமும் கொடுத்துருக்காரு. சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதை அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் கூட கொடுத்துருக்காரு. பரமார்த்த குருகதை கொடுத்துருக்காரு, மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் கூட இவர் கொடுத்துருக்காரு. பாடல் பார்க்கலாம். இது முன் நிகழ்வு. கிறிஸ்துவிற்கு முன்பு தோன்றியவர் யாருன்னா திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிந்த முன்னோடி. இவருக்கு 2 பேர் இருக்குது, திருமுழுக்கு யோவன், அருளப்பன். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன்னு பேர் வச்சுருக்காரு. 3 பேர் இருக்குது. திருமுழுக்கு யோவான், அருளப்பன்னு சொல்லுவாங்க. வீரமாமுனிவர் எப்படி சொன்னார்? கருணையன்னு சொன்னார். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அந்த சூழலில் தாய் இறந்து போகவே அப்போதான் இந்த பாட்டு. துன்பத்தில் இயற்கையையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை மாதிரி இருக்கும் இந்த பாடல்லாம். அடக்கம் செய்ய கருணையின் கண்ணீர் விடுற பாடல் தான் இது. பார்க்கலாம். புக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்ஜூல் ஆம்பூஞ்சேக்கையை பரப்பி, அம்பூஞ்சனா பூவால் படுக்கையை பரப்பி, இங்கனம் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்ற ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கண்ணீர் பொழிந்தான் மீதே. சொல் பொருள். சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்தன பயனுள்ள. வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துயிலாது இளங்குள் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தேன் அந்தோ.
சொல் பொருள் இளங்குள்னா இளம் பயிர், தயங்கினா அசைந்து, காய்ந்தேன்னா வருந்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரிந்தன கொம்பில் கொய்ந்த வீயன உள்ளம்பாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புளை புண்போல் நோகப் பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தணிந்தேன் அந்தோ. தடவிலா தணிந்தேன் அந்தோ எல்லாத்துலேயுமே வந்து காய்ந்தேன், போனால், அந்தோ அந்தோ அப்படிலாம் முடிச்சுருக்காங்க. இது சோகமான பாடல் இல்லையா, அதை வச்சு கூட இந்த வரி கேட்டாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. கொம்புன கிளை, புழைன துளை, காண்ண காடு, தேம்பன வாட, அசும்புன நிலம். உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்த்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செலவழி அறியேன் தாய்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனாள். என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டா. உய்முறை உணர்வித்தேன் மெய்முறை அறிந்தேன் செய்முறை அறியேன் செய்வழி அறியேன் கைமுறை அறிந்தேன். இதில் சோகம் நல்லாவே தெரியுது. நீங்கள் 2 தடவை படிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்டால் சொல்லிடுவீங்க. உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஓர்ந்துனா நினைத்து, கடிந்தினா விளக்கி, கடிந்து அப்படின்னா விளக்கி. அடுத்து இயற்கை கொண்ட பிரிவு. நவமணி வடக்கில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணிச் சுனைகள் தோறும் உவமணி காணம் கோல் என்று ஒளித்து அழுவ போன்றே. ஒளித்து அழுவ போன்றே இதில் சொல்லும் பொருளும். உவமணினா மணமலர், படலைனா மாலை, துணர்னா மலர்கள். இலக்கண குறிப்பு. காக்கென்று அப்படின்னா காக்க வென்று என்பதோட தொகுத்தல் விகாரம் தான் காக்கென்று. கண்ணீர்னா இடைக்குறை, கண்ணீர் என்பதோட இடைக்குறை தான் கண்ணீர். காய்மணி, உய்முறை, செய்முறை எல்லாமே வந்து வினைத்தொகைகள். மெய்முறைனா வேற்றுமை தொகை, கைமுறைனா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்ங்கிற மன்னரை சந்தித்து பேசணும். அதனால 2 மாதத்தில் உருது கற்றுக்கிட்டாரு. இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்து சந்தா சாஹிப் தான் சொல்கிறாரு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவுக்கு கொடுத்தது சந்தா சாஹிப் தான். அப்படின்னா பாரசீக சொல்லில் தூய துறவி அப்படின்னு அர்த்தம். அறியேன், அறியேன் பகுதி அரி சந்தி ஆ வந்து எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஆ தான் வந்து விகாரம். ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. ஒளித்துங்கிறதுல ஒளி தான் பகுதி, இத்து சந்தி இத்து இறந்த கால நிலையில ஊ வந்து வினையச்ச விகுதி. ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி. கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான். அது அவங்க வீட்டில் வந்து தங்கியிருப்பான். காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கும்போது அவனை யாருக்குமே பிடிக்காது. அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துருவான் உடம்பு முடியாமல். அவனை பார்க்க இன்னொரு வருவான். அவன் நடந்துக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ஒரு பரிதாபம் வந்துடும். அப்படி இருக்கும். இந்த கதை படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமியோடது. அழகிரிசாமி சிறுகதைகளில் இடம்பெற்றிருக்கு இந்த கதை. அரசு பணியை விட்டுட்டு எழுத்து பணியை மேற்கொண்டவர் யாருன்னா அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். இதில் வந்து சோகம்தான் ததும்பும். கடைசியில் வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் இந்த கதை. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யாருன்னு கேட்டால் அழகிரிசாமி தான். இவர் கரிசல் எழுத்தாளருக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும்போது இவர் ஃபஸ்ட்டு வருவார். ஏன்னா இவர் வந்து ஆங்கிற எழுத்தில் இருக்கு இல்லையா, அழகிரிசாமி. இவருக்கு அடுத்து வர்றது தான் கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தது. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்தது. கு அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தது யாருன்னா கீராவா இவரா? கு அழகிரிசாமி தான் வந்து படைப்பு தொடர்பாக பயிற்சி அளித்திருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். படைப்பு தொடர்பாக பயிற்சி அளித்தது யாருன்னா கு அழகிரிசாமி. இவர் பதிப்பு பணி, நாடகம் என பல துறைகளில் முத்திரை பதிச்சிருக்காரு. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் இவர் படைச்சிருக்காரு. அடுத்து முன் தோன்றிய மூத்த குடி திருவாரூரில் இருக்கிற ஆலங்கானம் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்க. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுபட அமர் உழைக்கி அப்படின்னா ஆலக்கானம். மதுரையில் ஆலக்கானம்னு தேடினா ஒரு திருவாரூரில் இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலக்கானம் திருவாரூரில் இருக்குது, ஓகேவா? இதை மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்க. மதுரையில் ஆலக்கானம்னு தேடினா ஒரு திருவாரூரில் இருப்பார். 9th கொஞ்சம் அணிகள் கொடுத்துருந்தாங்க. இப்போ 10th கொஞ்சம் அணிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா அணிகளுக்கும் அடிப்படையாக இருக்கிற அணி எது? இந்த அணியிலேருந்து தான் எல்லா அணியும் பிரிஞ்சுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அணினா ஓமை அணி.
இப்போ இதில் பார்க்க போகிறது தற்குறிப்பேற்றணி. இயல்பாக ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் கவிஞர் தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுறது தான் வந்து தற்குறிப்பேற்றணி. பொருள் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட. கோட்டை மதில் மேலே இருக்கிற கொடி வந்து வரவேணான்னு கை காட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கோவலன்னு கண்ணகியும் மதுரைக்குள்ளே வந்தால் பின்னாடி இவங்க இறக்கப்படுவாங்கங்கிறது அந்த கொடிக்கு தெரிஞ்சு இங்கே வராதிங்க போங்கன்னு கை காட்டுற மாதிரி அந்த கொடி அசைஞ்சுதுன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு பேர் தான் வந்து தற்குறிப்பேற்றணி. தீவக அணி அப்படின்னு ஒன்று இருக்குது. தீவகன்ற சொல்லுக்கு விளக்குங்கிறது பொருள். தீவகம்னா விளக்குங்கிறது பொருள். ஒரு சொல் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கும் பரவி எல்லா இடத்துலையும் பொருள் கொள்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து தீவக அணி. விளக்கை வந்து ஒரு பக்கத்தில் வச்சா எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தருது இல்லையா, அந்த மாதிரி. இதை வந்து முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம்னு 3 வகையாக பிரிப்போம். சேந்தன வேந்தன் திருநடுங்கன் தேவேந்தர் ஏந்து தடந்தோள் இலிகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை பொழிந்து அம்பும் மிசையனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. சேந்தன்கிறது சிவந்தன. சேந்தனா சிவந்தன. தேவ்னா பகைமை. சிலைனா வில். மிசைனா மேலே. புல்லுனா பறவை. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தது. அந்த சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் ஏயப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. இந்த சிவந்தன அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு இல்லையா, அப்படியே ஒரு இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு. அதுதான் வந்து தீவக அணி அப்படின்னு சொல்கிறோம். தீவக அணி 3 வகைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதுபடி பொருள் கொள்றது தான் வந்து நிரல் நிறை அணி. இதுக்கு எப்போயுமே எக்ஸாம்பிள் இதான். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அடுத்து தன்மை அணி. எவ்வகை பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மை கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுறது தான் வந்து தன்மை அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். இவ்வணி வந்து 4 வகைப்படும். பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதித்தன்மையணி, தொழிற்தன்மையணி. தீவக அணி 3 வகைப்படும். தன்மையணி 4 வகைப்படும். தன்மை அணிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வைகையை கண்டளவே தொற்றான் அக்காரிகை தன் சொல் செவியில் உண்டளவே தொற்றான் உயிர். இதுதான் வந்து தன்மை அணிக்கு எடுத்துக்காட்டு. வழக்குரை காதை வெண்பா. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைகோன் கண்டளவே தொற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தொற்றான் உயிர். கேட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கவங்க தான் திரும்ப படிக்கிறேன், கேட்டுக்கோங்க, படிச்சுக்கோங்க ஒரு தடவை. அடுத்து கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களில் கூறுறதுனால இது தன்மை நவிர்ச்சின்னு சொன்னாங்க. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும்னு தண்டி அலங்காரம் சொல்லுது. எப்பயுமே இந்த மாதிரி பாட்டெல்லாம் நன்னூல் தான் இருக்கும், ஆனால் இது தண்டி அலங்காரம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாட்டு வந்து தன்மை அணி பற்றி சொல்கிற ஒரு பாடல் தண்டி அலங்காரத்தில் கொடுத்துருக்காங்க. பலவுள் தெரிக. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். தலையில் கல் சுமப்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். புக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார் அப்படின்னா கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். வாய்மையே மழைநீராகி அப்படின்னா ஓமையணி. வாய்மையே மழைநீராகி ஓமை அணி வராது, உருவகம் தானே வரும். வாய்மையே மழைநீராகி உருவகம். கருணையின் கணவனாகவும் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதுகிறார். அடுத்து எஜுகேஷன் இஸ் த வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. டுமாரோ இஸ் ஆஃப்டன் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக் அப்படின்னு ஸ்பானிஷ் ப்ராவர்பு சொல்லுது. நாளைக்குங்கிறது தான் ரொம்ப பிஸியான நாள். இட் இஸ் டியூரிங் அவர் டார்க்கஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு see the light. ஆல்பர்ட் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னது விஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கூட கேட்கலாம், படிச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவோம். ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லைகள். கேபினட்னா அமைச்சரவை.
கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள். யானை சவாரி அப்படின்னா பாவண்ணன். யானை சவாரி பாவண்ணன் வந்து பாருங்கள், 2 யானை போகுது, பின்னாடி ஒரு குட்டி யானை போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழி நாவை வந்து யானை மாதிரி நினச்சிக்கோங்க. யானை சவாரி. கல்மரம் திலகவதி. திலகவதி வந்து கல் மரத்துக்கு கீழே நின்று திலகம் இட்டுக்கிட்டாங்க. கல் மரத்துக்கு கீழே நின்று எல்லாம் திலகம் இட்டுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அற்றை திங்கள வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன். இதோட 10th ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணியாச்சு. இது 9th இயல் இதோட முடியுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.